One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore, புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினியோட ஃபேன் பாயா இருக்கிறதுனால இந்த படத்துல வந்து ரஜினியோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்தங்கரையில உட்காந்து சூர்யாவும் அந்த ஹீரோயினும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, பூஜா ஹெட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க உட்காந்துருக்க இடத்துல பாருங்க, அது இப்போ லைட்டா அந்த கலர் டோனு அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தா தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ரஜினி அந்த மாதிரி சோபனாவோட ஒரு சீன் இருக்கு, நமக்கு பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி சொல்ற, ஆடியன்ஸ் கிட்ட பெரிய லெவல்ல இந்த படம் போய் சேரும் சார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காரணம் என்னன்னா, யாரை பார்த்தாலும் போட்டு இஷ்டத்துக்கு ரீல்ஸ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் அது வந்து அந்த மூடு, அதாவது ஆடியன்ஸ்க்கு அந்த மூடு செட் ஆயிடுச்சுன்னா அதை என்ஜாய் பண்றதுக்காண்டியாவது தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த ஆடியோ ரிலீஸையும் இந்த ட்ரைலர் ரிலீஸையும் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய எப்படி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். இப்போ சுந்தர் சியே எடுத்துக்கங்களேன். சுந்தர் சி பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஷூட் ஷாட் அடிக்கிறார். அவரை வச்சு எடுக்கிற ஆர்டிஸ்ட்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா விமலை வச்சு எடுப்பார், மிக்சி சிவா வச்சு எடுப்பார், அப்புறம் ஜேயை வச்சு எடுப்பார். இப்படி எடுத்தே பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்துறாரு. அரண்மனையிலே 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் எடுப்பார் போல, 10 தாண்டி கூட எடுப்பார் போல. ஆனால் ஹிட் கொடுத்துறாரு. எல்லாமே கமர்ஷியல் படத்தை எப்படி எடுத்து ஆடியன்ஸை பிரசன்ட் பண்ணணும், ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஒர்க் வாங்கணும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்றது டைரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜ். Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெட்ரோ படம் என்ன மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு? ரெட்ரோ படம் மாசா ரெடி ஆகிட்டு இருக்கு. சூர்யாவோட 44வது படம். இந்த இடத்துல வந்து சூர்யாவோட முதல் தடவையா கார்த்திக் சுப்ராஜ் இணையறாரு. இந்த படத்தை வந்து 2Dயும் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2 பேரும் இணைஞ்சு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது டைரக்டரும் ஹீரோவும். இந்த படத்துக்கு மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன், மேக்சிமம் தன்னுடைய திறமைகளை வந்து கார்த்திக் சுப்ராஜ் உள்ள போட்டிருக்காரு. இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நாராயணன் பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்களை போட்டு கொடுத்துருக்காரு. சூர்யாவோட நடிப்பு நம்ம கேட்கவே வேண்டாம். சூர்யா ஒரு பிரமாதமான ஆர்டிஸ்ட். பல படங்களில் சூர்யா தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வந்து காமிச்சு படங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் வந்து வேற மாதிரி ஒரு சூர்யாவை நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினியோட ஃபேன் பாயா இருக்கிறதுனால இந்த படத்தில் வந்து ரஜினியோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பாடல்லாம் பாருங்க, ஒரு பாடல் காட்சி வெளி வந்துச்சு. அந்த பாடல் காட்சி அந்த குளத்தங்கரையில் உட்காந்து சூர்யாவும் அந்த ஹீரோயினும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, பூஜா ஹெட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க உட்காந்துருக்க இடத்துல பாருங்க, அது இப்போ லைட்டாக அந்த கலர் டோனு அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தா தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ரஜினி அந்த மாதிரி சோபனாவோட ஒரு சீன் இருக்கு, நமக்கு பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து எப்படி சொல்ற, ஆடியன்ஸ் கிட்ட பெரிய லெவலில் இந்த படம் போய் சேரும் சார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காரணம் என்னன்னா, பெரிய மாசான எலிமெண்ட்ஸு, ஃபைட்டு, நல்ல பாட்டுகள் அமைஞ்சிருக்கு. எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா 27 மில்லியனு, 33 மில்லியன், இப்படி எல்லாமே சூப்பர் ஹிட்டாக போயிருக்கு. ஆமாம் சார். கண்ணாடி பூவே, அப்புறம் வந்து கனிமா சாங், அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த தி ஒன் அப்படின்ற சாங் கூட 10 மில்லியனை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. இப்படி என்ன அர்த்தம்னா, அந்த பாட்டு வந்து நல்ல ஆடியன்ஸ் ரீச் ஆகி யாரை பார்த்தாலும் நம்ம போட்டு இஷ்டத்துக்கு ரீல்ஸ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் அது வந்து அந்த மூடு, அதாவது ஆடியன்ஸ்க்கு அந்த மூடு செட் ஆயிடுச்சுன்னா அதை என்ஜாய் பண்றதுக்காண்டியாவது தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா வந்து இது ஒரு கமர்ஷியல் படமா, இப்போ சூர்யா கேரியர்ல வேற மாதிரி ஒரு படமா இது இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சூர்யாட்ட இருந்து வந்திருக்கு. அது என்னன்னா, ஓவரா ப்ரமோட் பண்ணிடாதீங்கப்பா, கங்குவாக் பண்ண மாதிரி. அதாவது வந்து வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க, 2000 கோடி அடிப்பீங்க அதுன்னு சொல்லி பயங்கரமாக ட்ரால் ஆயிடுச்சுல கங்குவா படம், இதுக்கு முன்னாடி சூர்யாவோட படம். அதனால சூர்யா என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அடக்கியே வாசிங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே பாருங்க, இந்த கங்குவா படமும் இந்தியன் 2 படமும் ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணி பெருசாக ட்ரால் ஆயிடுச்சுன்னொன்னே இப்போ வர பெரிய படங்கள்லாம் பாருங்க ப்ரொமோஷனை கொஞ்சம் அடக்கியே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, குட் பேட் அக்லியே பாருங்களேன், ப்ரொமோஷன் அதாவது வந்து டீசர்லாம் விட்டாங்க. அதில் அஜித் எப்படி இருப்பார், மாசா இருப்பார், கிளாஸாக இருப்பார், அதெல்லாம் காமிச்சு ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் ஆடியன்ஸை மைண்ட் செட்டப் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்க, ப்ரொமோஷனுங்கிற பொருள் லாஸ்ட் டேக்கு முன்னாடி கூட ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட என்ன சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் எல்லாமே இருக்குது, அஜித் படமாக இது இருக்கும் அப்படின்னு வேற எதுவும் பெருசாக பில்டப் பண்ணல. அந்த மாதிரி இப்போ பில்டப் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க டேரக்டர்ஸ் எல்லாம், ஆர்டிஸ்ட்டும் பயப்படுறாங்க. ஏன்னா வந்து ஓவர் பில்டப் வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆயிடுது.
அந்த படமே நல்லா இருந்தா கூட ரொம்ப பில்டப் பண்ணிங்கன்னா ஓ இதெல்லாம் இருக்கும் போல, அதெல்லாம் இருக்கும் போல, ஓ அப்படி இருக்கும் போல, ஓ இப்படி இருக்கும் போல நினைக்கும் போது டேய் இதெல்லாம் எதுவுமே இல்லையடா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து பில்டப்பே இல்லாமல் சைலண்டாக கொண்டு வந்து எப்படி வந்து குட் பேட் அக்லி ஷூர் ஷாட் அடிச்சிச்சோ அதே மாதிரி இது ஒரு பெரிய படமாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அதில் கலந்துப்பாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கு. இல்லை ட்ரெய்லர் லான்ச் வந்து ரொம்ப மாசாக ரொம்ப சூப்பராக பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தகவல் படி இந்த மாதம் 18ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் லான்ச் இருக்குது, அதே மாதிரி ஆடியோ லான்ச்சும் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி வந்து விஜய் அஜித்துக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ சூர்யாவுக்கு வேற மாதிரியான ஒரு செட்டப்பான ஆடியன்ஸ் இருக்காங்க. சூர்யா ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதாவது வந்து சூர்யாவுக்கு கேர்ள்ஸ் அதாவது வந்து பெண்கள் கல்லூரி மாணவிகள் வந்து சூர்யாவை ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து சூர்யாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த ஆடியோ ரிலீஸையும் இந்த ட்ரைலர் ரிலீஸையும் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய எப்படி சொல்றது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே ரஜினியை வச்சு பேட்டை பண்ணியிருந்தாரு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ஒருவேளை ரஜினியை அப்ரோச் பண்ணி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வரணும்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய போட்டி மனப்பான்மை இருக்குமே தவிர ரஜினியை பொறுத்த வரைக்கும் பொறாம மனப்பான்மை என்னைக்குமே ரஜினிக்கு இருந்ததில்லை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெரிய நடிகருடைய ஆடியோ லான்ச்சுக்கு இன்னொரு பெரிய நடிகர் வந்து சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க படம் ப்ரொமோட் ஆகிடக்கூடாது, அவங்க படம் நல்லா ஓடிடக்கூடாது அப்படிங்கிற மனப்போக்கு இப்போ சினிமாவில் இருக்குது. ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை. சில நேரங்களில் அவருக்கு மூடு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுறேன்னு சொன்னால் வந்துடுவார், வந்து அட்டன் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது ரஜினிக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அந்த ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டே தான் இருக்கு. ரஜினி திடீர்னு வந்து ஸ்டேஜில் நின்னால் நிற்பார். ஓகே, அப்போ இன்னும் பெருசா மாசா இருக்கும் கண்டிப்பா அது ஒரு பெரிய மாசான விஷயமா இருக்கும் ரஜினி வந்துட்டாருன்னா. அண்ட் சூர்யா சாரை பொறுத்தளவுக்கு சார் அவருடைய படங்கள் வந்து லவ் ஆக்ஷன் அப்படின்னாலே பட வேல்யூ பயங்கரமா இருக்கும், பெருசா இருக்கும். ஸோ இந்த படமும் வந்து ஒரு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியே வந்து எதிர்பார்க்கலாம் சார்? சார் இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் சார். இதில் வந்து ஒரு கதை நல்ல அழுத்தமான கதை இருக்குது. ஆனால் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீரோ மெட்டீரியல் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபைட்டு டான்ஸு அப்புறம் வந்து ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இந்த படத்தில் வந்து இந்த பஞ்ச் டைலாக்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி. வேற ஒரு சூர்யாவை காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இது எப்படி சொல்றது, இது வேற ஒரு சூர்யாவை ஆடியன்ஸ் போய் காமிக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல சூர்யா சாருடைய லவ் படங்கள் வந்து பெருசா வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கங்குவா படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த படமா இருக்கட்டும். அண்ட் இப்போ வந்து பழைய மாதிரி வந்து சூர்யா வரப்போறாரு. ஒரு வேல் படம், ஒரு வாரணமேரம், ஒரு காக்க காக்க, டக்குன்னு சொல்லணும்னா ஒரு சில்லுன்னு ஒரு காதல், அப்புறம் சிங்கம் 1 சிங்கம் 2 கலக்கிட்டு இருந்த மனுஷன். அயன் படம்லாம் சொல்லவே வேணாம், லவ்வும் சரி ஆக்ஷன் சரி பிச்சு உதறிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சூர்யா சாரை வந்து இந்த படத்துல பார்க்கலாம். ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி தீக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் இன்னும் ஒரு இதாக இருக்குது சார். அது அந்த மாதிரி தான் இருக்க போதா கண்டிப்பாக? அதாவது சார் இந்த எப்படின்னா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோக்கு இத்தனை வருஷங்கள் சூர்யா வந்து பயங்கரமாக போராடிட்டு இருக்கார் சினிமாவில். கிட்டத்தட்ட விஜய் அஜித் இவங்கெல்லாம் வந்த காலத்திலே சூர்யாவும் 1-2 வருஷங்கள் தாண்டி வந்தாலும் அதே ஒரு ஏஜ் குரூப்பில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அவருக்கு அதாவது வந்து சூர்யாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அது என்னென்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சரியாக கிடைக்கலையே, ஒரு மாஸ் ஹீரோவா அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணும்னு பல படங்கள் வந்து சூர்யா வேற மாதிரி டைமென்ஷனில் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் சூர்யா. அதாவது வந்து அவர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருசாக மசாலா படங்களை விரும்புறதை விட நல்ல கதையோடு சேர்ந்து ஆக்ஷனு, மசாலா, ஃபைட்டு, ஒரு லவ் சீன்ஸு, ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தான் சூர்யா விரும்புவார். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். காரணம் என்னென்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து நான் சொன்னேன்ல, அவர் வேற மாதிரி ஒரு கதையை வந்து பண்ணி சூர்யாக்குன்னே தயார் பண்ண கதை. அதனால் நிச்சயமாக அந்த சூர்யாவை எப்படி காட்டணுமோ, எப்படி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கணுமோ அப்படி நிச்சயமாக பண்ணுவார். அண்ட் இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து பெரிய வியாபாரம் சூர்யாவுக்கு உண்டு. அதாவது வந்து சூர்யாவுக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரம் இந்த படத்துக்கும் இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள்லாம் பல வெற்றி படங்கள் இருக்கிறதுனால சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன், பூஜா ஹெக்டே இந்த ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த காம்பினேஷன் வந்து நிச்சயமாக பெரிய வியாபாரத்தை கொடுக்கும். இந்த பட நிறுவனத்துக்கு இது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குற படமாக இருக்கும். ஏன்னா கங்குவா
தெலுங்குவால வந்து சூர்யா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரிட்ஸா இருந்தா கூட அது கிட்டத்தட்ட ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனம் மாதிரி தான். அந்த லாஸ் எல்லாம் வந்து சூர்யா தலையில வந்து விழுந்துருச்சு. இப்ப இந்த படத்துல ஒரு பெரிய லாபம் சூர்யாவுக்கு கிடைக்கும், அது நிச்சயம் நடக்கும். அண்ட் டைரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து எடுத்த படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சார், சில டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சியே எடுத்துக்கங்களேன். சுந்தர் சி பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஷூர் ஷாட் அடிக்கிறார். அவர் வச்சு எடுக்கிற ஆர்டிஸ்ட்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா விமலை வச்சு எடுப்பார், மிக்சி சிவா வச்சு எடுப்பார், அப்புறம் ஜேயை வச்சு எடுப்பார். இப்படி எடுத்தே பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்துருவார். அரண்மனையிலே 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் எடுப்பார் போல, 10 தாண்டி கூட எடுப்பார் போல. ஆனால் ஹிட் கொடுத்துறாரு. எல்லாமே ஹிட். ஒரு படம் சுந்தர் சி எடுக்கிறாருன்னா அந்த படம் எல்லாமே மினிமம் கேரண்டியா சக்சஸ் பண்ணிடும். அந்த தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்துரும், அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபத்தை கொடுத்துரும், ரசிகர்களும் அந்த படத்தை வந்து கொண்டாடுற அளவுக்கு இருக்கும். அப்படி வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு ஆர்டிஸ்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து எப்படி சக்சஸ் பண்ணணும், கமர்ஷியல் படத்தை எப்படி எடுத்து ஆடியன்ஸை பிரசன்ட் பண்ணணும், ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஒர்க் வாங்கணும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்றது டைரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜ். பல படங்கள் கார்த்திக் சுப்ராஜ் வந்து வெற்றி படங்கள் கொடுத்தார். இந்த படம் வந்து பாருங்களேன், ரிலீஸ் நீங்க இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, ரெட்ரோ வந்து தியேட்டர்ல வந்த முதல் நாளே பயங்கரமா கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், பெரிய டாக் வந்துடும். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரெட்ரோ படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.